ஹாய் 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 ஹாய். ஸோ இப்போது நான் உங்களுக்கு அதிரசம் செய்ய போகிறேன். அதை நான் காட்டேன். நல்லா வருமான்னு தெரியாது, ஏன்னா கொஞ்சம் வருஷமாக அதிரசம் வருது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு அதிரசம் பண்ணுறது சொல்லித்தர போகிறேன். இது வெல்லம். ஓகே, வெல்லம் வந்து பாகு வெல்லம் வாங்கிக்கோங்க. அப்புறம் பச்சை அரிசி 1 கிலோ. அதிரசத்துக்குன்னு சொல்லி கேளுங்க. அதிரசத்தோட பச்சை அரிசி 1 கிலோ. ஓகே, அதை ஊற வைக்கணும். ஓகே, அப்புறம் இது மாதிரி ஒரு துணியில் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் காய போடணும். ஸோ நான் காய போட்டது தான் இதெல்லாம். அரிசியை இதில் வச்சு காய வச்சு. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அரிசிங்களாம் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக பிளான் இல்லை அப்போது வீடியோ பண்ணோன்னு, பட் இப்போது தோணுச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதில் வந்து அந்த அரிசியில் இதெல்லாம் அந்த ஊற வச்ச அரிசிகள் கொட்டும்போது கீழே கொட்டினது. சரியா? ஸோ சாரி நான் அந்த ப்ராசஸை காட்ட முடியல உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு துணியில் காய வச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு அரிசி? ரைட். ஸோ இதுதான் அரிசி. நான் ஊற வச்ச அப்புறம் கொஞ்சம் பதமாக எப்படி பண்ணால் கைக்கு வர மாதிரி இதை வந்து காய வச்ச அப்புறம் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனேன். அந்த அரைச்ச மாவை காட்ட போகிறேன். ஸோ இந்த பாத்திரத்தை வச்சு கொண்டு போனேன். அதுதான் இது. ஸோ அரைச்ச மாவு பார்த்திங்களா? இதுதான் அதிரசத்துக்கு ஊற வச்சு அரைச்ச மாவு. ரைட். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த வெல்லத்தை நான் பீஸாக உடைக்க போகிறேன். ரைட். இது வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன், பட் 3/4 கிலோ தான் எனக்கு வேணும். ஸோ இதை உடச்சி பாகு, ஒரு கம்பி பாகுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வெல்லத்தை நான் வந்து பாகுக்கு உடைக்க போகிறேன். பாகு வந்து இந்த பாகு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் முக்காவை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 பீஸை தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ ஸ்மால் பீஸ் எடுத்து வச்சுட்டேன். ஒன்லி 3/4 கிலோ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அரிசி வந்து 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ பாகு. ஓகே, இந்த கிளாஸில் கூட நம்ம மெஷர் பண்ணி கூட போடலாம். ஸோ உடைக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ உடைக்கவும் செய்யலாம், இல்லை கத்தியாலையும் பண்ணலாம். ஸோ உடைச்ச அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, பவுடர் ஆக்கியாச்சு. இப்போ பாருங்க ப்ராசஸ்ஸு. இதில் ஒன்லி 3/4 தான் எடுக்க போகிறேன். ஓகே, இது 1 கிலோ, ஒன்லி 3/4 மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அண்ட் ஒரு சின்ன கிளாஸ் எடுத்து ஓகே, ஒரு குட்டி கிளாஸில் தண்ணி. ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி விளையாடப்பா மனசில் நினச்சேன். ரைட். இந்த பாத்திரம் எனக்கு லக்கினால நான் இந்த பாத்திரத்தில் என்னோட செய்வேன். ஸோ விளையாடப்பா. ஸோ இப்போது இது கொதித்த உடனே வெல்லத்தை நம்ம போடுறோம். ரைட். வெல்லம் என் கையில் இருக்குது. மனசில் சாமியை நினச்சி போடும். ஓகே, ஸோ வெல்லம் முக்கால் தான் போட போகிறேன்.
வெள்ளத்தில் கொஞ்சம் கல்லுங்கள்லாம் வேறு இருக்கும். அதில் கொஞ்சம் பால் விடுவாங்க, எடுப்பாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா கடைசி மாவில் தான் வந்து அது கல்லுங்க மாட்டோம். ஸோ அந்த மாவை நான் மோஸ்ட்லி எடுக்கவே மாட்டேன், அது கீழே நின்றுடும். பட் இந்த பால் ஊற்றி எடுக்கிறது பெட்டர். ஸோ இப்போ நான் வந்து கிண்டுறேன். ஒரு குட்டி கிளாஸில் தண்ணி ஊற்றுனேன். அண்ட் அதில் வெள்ளம் போட்டிருக்கேன். அண்ட் அந்த வெள்ளம் இப்போது பாகா வந்து நம்ம மாவாக போடும், அரிசி மாவை. ஓகே, ரொம்ப சுத்தமாக செய்யணும்னு சொல்லுவாங்க, எச்சம் விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பேசவே மாட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கற்றுக்கிட்டேன் தெரியுமா. எங்கள் அம்மா கூட தான் பண்ணுவேன், எங்கள் அம்மா பண்ணுவாங்க. ஸோ நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணி தீபாவளி கொண்டாடிட்டு எல்லாம் நல்லா இருக்குது. தனியாக பண்ணுவேன். இப்போ என்னால் தனியாக செய்ய முடியும். நான் எப்போ தனியாக பண்ண ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் தான் கையில் காசுலாம் நினைச்சு அது வரைக்கும் செலவாடி செலவாடி. இப்போ செலவாடி தான். ஆனால் ஊருக்கு செய்கிறேன், ஊருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன். நிறைய பேருக்கு என் காசு யூஸ் ஆகுது. தைச்சி தர மாட்டுறாங்க, வாங்கிடலாம். ஏழைங்களை நம்பலாம், காசு உள்ளவங்களை நம்புறது கஷ்டம். ஏழைங்க கஷ்டப்பட்டாலும் காசை கொடுத்துறாங்க, அவங்களுக்கு மானம்தான் முக்கியம். ஸோ அதனால தான் நிறைய பேர் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, மானத்தோடு வாழ்வோம், ஜாஸ்திலாம் ஆசைப்பட மாட்டாங்க. அதான் இந்தியா, தமிழ்நாடு. நார்த்தில் கூட இருக்காங்க நிறைய பேர் நல்லவங்க. ஸோ காசு உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான் நிறைய நல்லவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ இருக்காங்க, காசு உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் கும்பிடுறோம்? காசு வேணும் தானே கும்பிடுறோம். காசு வந்துட்டா நானும் மாறிடுவேணும். ஆனால் காசு இருக்கும், இருந்தால் தான் 4 பேருக்கு யூஸ் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 4 வேலை கறி வைப்போமா வீட்டுக்கு, ஸோ காசு தரும் இல்லையா. அதே மாதிரி 4 கார்டனர் வைப்போமா, 4 கார்டனருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ காசு இருக்கும், 4 பேருக்கு நல்லா செய்யும். ஆனால் நல்லவங்களா பார்த்து வைக்கணும். உங்ககிட்ட காசு இருக்குது, அவங்கக்கிட்ட இல்லை இல்லையா. ஸோ அவங்க நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. காசு இல்லாததுனால தான் நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லித்தரோம் எப்படி காசு நல்லா சம்பாதிக்கணும்னு. ஆனால் இது என்னோட பாடங்கள், நான் கற்றுக்கிட்டது. கையில் காசு இல்லைன்னா எப்படி இருந்தாலும் நடந்து போகும், கெட்டவங்களாகவும் மாறிடுவாங்க. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது, ரீசெண்டாக கற்றுக்கிட்டது. இவ்வளோ நாள் தெரியாது. ஏன்னா இருந்த லொக்காலிட்டி எல்லாருமே பணக்காரங்க, யாரும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஸோ அந்த லொக்காலிட்டியில் ஒன்றுமே கற்றுக்கிட்டேன். மனுஷாளுங்க பற்றி ரொம்ப கம்மியாக தான் கற்றுக்கிட்டேன். பட் இப்போ நிறைய தெரியுது. கையில் காசு சொல்கிறாங்க, நல்லவங்களாகவும் இருக்கிறாங்க, கெட்டவங்கள மாற சான்ஸும் இருக்குது. பொய் சொல்கிறது எல்லாமே நீட் தான். ஸோ இன்றைக்கி ஏதோ சொதப்புற மாதிரி இருக்குது. இவ்வளோ தண்ணி ஊற்ற மாட்டேன், ஊற்றிருக்கேன். ஸோ இதுதான் பாகு. பார்த்தீங்களா, இவ்வளோ தண்ணி நார்மலாக ஊற்ற மாட்டேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிற இதில் ஊற்றிட்டேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்னோட பிள்ளையார் இன்னைக்கு பாகு ஒழுங்காக வர வைக்கிறாருன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, தெரியல, கையில் வர வரைக்கும் எனக்கு தெரியல பர்ஃபெக்ஷன் இருக்குமானே. இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன். ஸோ கமலா மேடம்னு ஒரு மேடம், அவங்க கிச்சியில் இருக்காங்க.
அவங்க தான் மெயினாக அதிர்ஷ்டத்தை ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக காட்டுறேன். ஸோ இதில் கொஞ்சம் இந்த பிளாக்காக இருக்குது, அதை எடுக்கணும். பாத்திரத்தை மாற்றி கூட பண்ணலாம். ஸோ இது இப்படி லேயர் இப்படி போகும், தெரியுதுங்களா? ஸோ அந்த தின் லேயர் போகுது பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? அதில் இதுதான் கிளாஸில் தண்ணி விட்டு பார்ப்பாங்க. பாலாக வந்துச்சுன்னா கரெக்ட் ப்ரொபோர்ஷன் அர்த்தம். கிளாஸில் விட்டு லேயராக பால் வர மாதிரி வரணும். ஸோ கேமரா எங்கே இருக்குன்னே தெரியலையே. திஸ் இஸ் த கேமரா. கேமரா இங்கே தானே இருக்கு, அப்படியே வரமாட்டேங்குது. ஸோ இங்கே பாருங்கள், பாலாக வருது. இல்லை பார்த்துட்டு ஸோ பார்த்துலேயே ஒரு பாலாக இருக்குது. ரைட். ஸோ இப்போ நம்ம தண்ணி எடுத்து பார்க்கலாம். ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் மாவாயாச்சு. இப்போ தண்ணி எடுத்து பார்க்கலாம். ரைட். ஸோ இதான் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். பால் விடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி லேயர் மாதிரி இருக்கு. ரைட். பாருங்க, இதில் உள்ள இப்படி எடுத்தால் இது மாதிரி பால் மாதிரி வரும். பால் மாதிரி. ரைட். பால் தெரியுதுங்களா? எஸ், பால் மாதிரி வரும். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷனில் தான் நம்ம மாவை போடுவோம். சரிங்களா? ஸோ கேன் யூ see this? இன்னொரு வாட்டி பண்ணி நான் மாவை போட போகிறேன். நான் என்னோடய அதிர்ஷ்டத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அதனால் கொஞ்சம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். எப்போவுமே என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவார். இந்த வாட்டி நான் வீடியோ பண்ணுறதுனால நான் பயந்து பண்ணுவோம் நாங்கள் 2 பேரும். பட் இந்த வாட்டி நான் வீடியோ பண்ணுறதுனால அவங்க இன்வால்வ் பண்ணிக்கல. அதிரசம் நல்லபடியாக வரணும். ஸோ பாருங்க, இதுதான் நான் அரிசி போட்ட அப்புறம். ரைட். தெரியுதுங்களா? மிஸ்டேக் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். ஓகே. ஸோ அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன்.